ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் விர்ச்சுவல் வாரியர்ஸ். இன்னைக்கு ஒரு ரொம்பவே சூப்பரான நாள். விஜய் அவர்கள் தலைமையில திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேகா கட்சியில இணைஞ்சிருக்காரு. திரு செங்கோட்டையன் அவர்கள் எப்படிப்பட்ட அமைச்சர் அப்படின்னா, அதிமுகவில் அதிமுகவிலேயே இருந்தவர். எந்த காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலையும் அதிமுக கட்சியிலிருந்து வேற வேற கட்சிக்குன்னு கட்சியே மாறாதவர். நகர்ந்து வருவது இமயமாகவே இருந்தாலும் அது தன் தலை மீதே கூட விழ நேரும் என்றாலும் துளி சலனத்திற்கோ சறுக்கலுக்கோ வழுக்கலுக்கோ இடம் கொடுக்காத கொள்கை உறுதியும் கொண்ட தலைமை மீது விசுவாசமும் உடையவராக இருந்ததால்தான் இன்று இத்தனை சிறப்புகளை பெற்று விளங்குகிறார். கிட்டத்தட்ட அவர் 20 வயசுல அரசியலுக்கு வந்தாராம். எப்போ ஏடிஎம்கே தொடங்கினாங்களோ அப்ப இருந்து இப்ப வரைக்குமே முழுக்க முழுக்க ஏடிஎம்கேக்காக மட்டுமே நிக்கிற ஸ்ட்ராங்கான ஒரு நபர். ஏடிஎம்கே நாட்டுக்கு நல்லது செய்யும். நிச்சயமா எம்ஜிஆர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வாரு, ஜெயலலிதா அம்மா அவர்கள் நல்லது செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இருந்தவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள். அதே மாதிரி அந்த நம்பிக்கையும் அவங்க காப்பாத்தினாங்க. மக்களுக்கு நிறைய நிறைய பல நன்மைகள் செஞ்சாங்க. செங்கோட்டையன் அவர்களுமே இதுவரைக்கும் எந்த ஊழல் வழக்குலையுமே சிக்காதவர். அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான மனுஷனை அதிமுகவால தக்க வச்சுக்க முடியல. ஆனா நம்ம தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரி ஒரு நேர்மையான மனுஷனை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவரை நம்ம கட்சிக்குள்ள இணைச்சுக்கிட்டாங்க. ஒரு 20 வயசு இளைஞராக இருக்கும் போதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அவங்களுடைய மன்றத்தில் சேர்ந்தவர். அந்த சின்ன வயசுலேயே எம்எல்ஏ என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றவர். அதுக்கப்புறம் அவருடைய அந்த பயணத்தில் அந்த இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர். இப்படி 50 வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்னைக்கு அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலாச்சு. விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே திரு விஜய் அவர்கள் கூட்டணி கதவுகள் திறந்தேதான் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இது வரைக்கும் யாரும் வரல. இப்ப பிள்ளையார் சொல்லி போட்ட நபரே பிரமாதமான நபரா இருக்கிறாரு. இனிமே நம்மளோட கூட்டணிக்கு நிறைய பேர் சேருவாங்க. கூட்டணியே இல்லாட்டியும் அதுக்காக கவலைப்படுற கட்சி இல்லைங்க நம்ம கட்சி. ஆனா மத்தவங்களுக்காகவாது ஏதாவது ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி அமைஞ்சா ரொம்பவே சிறப்பா இருக்குங்கிறது எல்லாரோட கருத்தா இருக்குது. அந்த வகையில காங்கிரஸ் டிவிகேவோட ஒரு கூட்டணி போட்டா சிறப்பா இருக்குங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்க கேட்கலாம், காங்கிரஸ் தமிழர்களுக்கு அவ்வளவு துரோகம் பண்ணுச்சே, கச்சத்தீவு அவங்களுக்கு எழுதி கொடுத்துருச்சே, இலங்கையில இனப்படுகொலை நடந்தப்போ அவங்க தடுக்காம விட்டுட்டாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கச்சத்தீவை எழுதி கொடுத்தது காங்கிரஸ் அப்படின்னா அவங்கள வச்சுதானே திரும்பவுமே வாங்க முடியும். அவங்க ஆட்சிக்கு வரும்போது திரு விஜய் அவர்கள் கூட்டணியில இருந்தாருன்னா நிச்சயமா ப்ரெஷர் பண்ணி அதுக்கு உண்டான ஒரு நிரந்தர தீர்வை கண்டிப்பா எடுப்பாரு அப்படின்னு தோணுது. 2வது, இலங்கை தமிழர்கள் படுகொலை நடந்துட்டு இருந்தப்போ காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தது திமுக. அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு மொத்தத்திலையும் சேர்த்து 40 இடத்துலயுமே ஜெயிச்சு 40 எம்பிக்கள் அவங்க கையில இருந்தாங்க. நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, 40 எம்பிக்களையும் ஒட்டு மொத்தமா ராஜினாமா பண்ண போறோம்னு மிரட்டி நாங்க இலங்கை பிரச்சனையை இலங்கையில நடந்துட்டு இருக்க போரை நிறுத்த போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு ஏர் கூலர் போட்டு படுத்து உண்ணாவிரதம் எல்லாம் இருந்துட்டு இலங்கையில போர் நிறுத்தறதுக்கு முன்னாடியே இலங்கையில போர் நின்று போச்சு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதெல்லாம் நமக்கு தெரியும். இலங்கை ஈழம் தமிழீழம் படுகொலை செத்து மடிக்கிற போது இந்தாண்ட துணையாரா இந்தாண்ட இணையாரைய உட்கார வச்சுக்கிட்டு ஏசி போய் போட்டு உண்ணாவிரதம் எத்தனை மணி நேரம் உண்ணாவிரதம்? காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் நடுவில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்த சாதனை தலைவர் ஒரே தலைவர் இவரு தான். 40 எம்பிக்கள் ராஜினாமா பண்ணவும் இல்லை, அந்த மாதிரி மிரட்டவும் இல்லை. ஒருவேளை 40 எம்பிக்கள் ராஜினாமா பண்ணிடுவோம், நீங்க இலங்கைக்கு எந்த உதவியும் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டினாங்களா என்னன்னு தெரியல. காங்கிரஸ் எந்த உதவியுமே பண்ணல. அதனால முழுமையா இந்த விஷயத்துல காங்கிரஸ் மட்டுமே 100% தவறு பண்ணிச்சாங்கிறது தெரியலதான்.
அது மட்டும் இல்லாம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இது வரைக்கும் ஒரு கூட்டணி கட்சியா தான் இருந்ததே தவிர அவங்களுக்கு எந்தவித அதிகார பலமும் இல்லாம தான் இருந்தது. அதை கொடுத்தா அவங்க என்ன நன்மைகள் பண்ணுவாங்கங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதனால காங்கிரஸ் கூட்டணி சிறப்பா இருக்குங்கிறது என்னோட பர்சனலான ஒரு கருத்து. அடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் துணை முதல்வர் அவர்களே. ஆனா நாங்க தான் வாழ்த்து சொல்றோம், உங்க ஆளுகளா உங்களை வச்சு செஞ்சுட்டாங்க. ஏதோ பாட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு. உங்க விஜய் சாங் மாதிரி ஏதோ ஒன்னு ட்ரை பண்ணி பிள்ளையார் பிடிக்க குரங்கா போனது மாதிரி ஏதோ ஒன்னு பண்ணி வச்சிட்டாங்க. தயவு செஞ்சு அந்த பாட்டை ரிமூவ் பண்ணிடுறது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாருமே அவரை வச்சு ஃபன் பண்ற மாதிரி ஒரு பாட்டை பண்ணி வச்சிட்டாங்க பாவம், பர்த்டே கிஃப்டா. அத்தோட அமைச்சர்கள்லாம் என்ன காரியம் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு துணை முதலமைச்சரோட பிறந்த நாளை இப்படியாக கேவலமா கொண்டாடுவீங்க? ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு எம்எல்ஏ இருக்காங்கங்கிறக்கோசரம் ஒரு டீசெண்டான ட்ரெஸ் பண்ணியாவது இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆட விட்டுருக்கலாம். அதுவும் கிடையாது. மேடை மேலே நின்று ஆடாம கீழே இறங்கி ஆடி என்னத்த சொல்லனே தெரியல. மக்கள் அவ்வளோ பிரச்சனையில அவதிப்பட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டியதுதான். ஆனா நம்ம சாதாரண மனுஷன் கிடையாது. ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ, ஒரு பொறுப்பான பதவியில இருக்கிறோம். வயசு ஒரு காரணி. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து என்ன மாதிரி இடத்துக்கு போறோம், என்ன மாதிரி ப்ரோக்ராம் பண்றோம்லாம் தெரிஞ்சுட்டு போய் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் மக்களோட வெறுப்புக்கு தான் ஆளாக நேரிடும். ஏற்கனவே கூட இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் நடந்திருக்கு. அதில் அமைச்சர்களே கூட ஆடி இருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னே தெரியல. உங்களோட பதவிக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. தயவு செஞ்சு அதெல்லாம் காப்பாத்திக்கோங்க. இனி தமிழக வெற்றி கழகத்தின் ஒவ்வொரு அடியும் வெற்றி பயணமா இருக்கும். வெற்றி நிச்சயமா கிடைக்கும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம். நாளை நமதே. நன்றி, வணக்கம்.